ஸ்தோத்திரம். எல்லாரும் வேத புத்தகத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நமக்கு எல்லாருக்கும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிப்போம். வாசிங்க பார்க்கலாம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன்தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? பாருங்கள், ஆண்டவர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் எதற்காக செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம எல்லோரும் பல நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை செய்ய வேண்டும் என்று நம்ம கேட்குறோம். அடையாளங்களையும் அற்புதங்களை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அற்புதங்களை நம்ம வாஞ்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நமக்கு ஒரு அடையாளத்தையோ அற்புதங்களையோ செய்வது ஆண்டவருக்கு மிகவும் லேசான காரியம். நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஒரு அடையாளத்தை காட்டுவது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆனால் ஒவ்வொரு அடையாளங்களுக்கு பின்பாக ஆண்டவர் ஏதோ ஒரு மகத்துவமான கிரியையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவேளை நமக்கு ஆண்டவர் ஏதாவது ஒரு அடையாளத்தை செய்திருப்பாரே ஆனால் நம்ம நினைத்து கொள்ள வேண்டும், இந்த அடையாளத்துக்கு பின்னால் ஆண்டவர் என்னை குறித்ததான திட்டத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கலாம், அல்லது இந்த அடையாளத்துக்கு பின்னால் ஆண்டவருடைய ரட்சிப்பு வெளிப்படுவதாக இருக்கலாம். நம்ம இந்த வாசித்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா அடையாளங்கள் இருக்கிறது, அற்புதங்கள் இருக்கிறது, பலவிதமான பலத்த செய்கைகள் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் பெரியது என்று சொல்லவில்லை, மாறாக ரட்சிப்பை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளை, ஒரு சபை அடையாளங்கள் 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 காட்டு, அற்புதங்களை செய்யுங்க, அதை செய், இதெல்லாவற்றுக்கு பின்னால் ஒரு சபை ரட்சிப்பை பெரிதாக பார்ப்பதற்கு நம்முடைய கண்களை ஆண்டவர் திறந்து தருவாராக. அதற்காக அடையாளம் வேண்டாம் என்று அல்ல, அற்புதம் வேண்டாம் என்று அல்ல, அற்புதங்களையும் அடையாளங்களையும் விட ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. ரட்சிப்பு விலையேறப்பெற்றது. அந்த ரட்சிப்பை பெரிதாக பார்க்கிற ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. கண்டிப்பாக ஆண்டவர் அதை நமக்கு தரணும். ஏன்னு சொன்னால், ஒரு போதையில் மதுவுக்கு அடிமைப்பட்ட ஒரு மனுஷன் இருக்கிறார், அல்லது பாவத்திலே இருக்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இந்த பாவத்திலே இருக்கிற அந்த மனுஷனை ஆண்டவர் கொண்டு வந்து அந்த வியாதிப்பட்ட அந்த மனுஷனை சுகமாக்கி விட்டார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். சுகமாக்கின அந்த அடையாளத்தை, அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்த பிறகு திரும்ப அந்த மனுஷன் ஆண்டவரை ஆராதிக்காமல் போனால், சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை சேவியாமல் போனால், அந்த மனிதன் போகிற இடம் பாதாளம். சரிதானா? அப்போ அவருக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தினால என்ன பிரயோஜனம் உண்டு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆண்டவர் சில நேரத்தில் அடையாளத்தை காட்டுவது, அற்புதத்தை காட்டுவது, அதற்கு பின்னால் ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை காட்டுவதற்காக தான் அது செய்கிறார். நமக்கு ஆண்டவரே நேர் அடையாளத்தை காட்டினாலும் பரவாயில்ல, அற்புதத்தை காட்டினாலும் பரவாயில்ல, பலவிதமான பலத்த செயல்களை காட்டினாலும் பரவாயில்ல, பரிசுத்தாவின் வரங்களை வெளிப்படுத்தினாலும் பரவாயில்ல, எங்கள் கண்கள் காண ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பை கர்த்தர் எங்களுக்கு காட்டுவீராக. எல்லாம் நடந்தும் ரட்சிப்பு நடக்காவிட்டால் பரலோகம் அதுக்கு கொடுக்கிற விலை ஜீரோ, பரலோகம் அதுக்கு கொடுக்கிற மதிப்பு ஜீரோ. இவை ஒன்றும் நடக்காமலும் ரட்சிப்பு நடக்குமே ஆனால் பரலோகம் அதிலே தான் பிரியப்படுகிறதாக இருக்கிறது. யோவான் ஸ்நாபகனுடைய ஊழியத்தில் அடையாளங்கள் நடக்கவில்லை, அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் நடக்கவில்லை, ஆனால் மனம் திரும்புதல் அங்கே நடந்தது. பாவ மன்னிப்புகின்ற ஞானஸ்நானம் உண்டானது. இது ஒன்றும் செய்யாமலேயே இருதயத்திலே ஜனங்கள் குத்தப்பட்டவர்களாக வருவார்களே ஆனால் ஆண்டவர் அவர்களை ரட்சிக்க வல்லமையுடையவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் முதலாவது ஒரு பிரசங்கத்தை பண்ணுகிறார். அந்த முதல் பிரசங்கத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னால்
3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த 3000 பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்னால் ஒரு அடையாளங்கள் கூட அங்கே நடக்கவில்லை, ஒரு அற்புதம் கூட அங்கே நடக்கவில்லை. ஆனால் வார்த்தை வெளிப்பட்டது, அங்கே ரட்சிப்பு வெளிப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவருக்கு தெரியும் எங்கே என்ன செய்ய வேண்டும் என்பது அவருக்கு தெரியும். எங்கே என்ன செய்தாலும் இறுதியில் கர்த்தர் அந்த ரட்சிப்பை நம்முடைய குடும்பங்களிலே காட்டி விடுவாராக, நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சரி, இனி வேத புத்தகத்திலிருந்து 1-2 சம்பவங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே வந்துவிடுங்கள். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம், அதனுடைய 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம இப்போ வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையிலே நின்ற 2 படவுகளை கண்டார். மீன்பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்து பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் நம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். போதும். ஆண்டவர் இப்பொழுது கெனசரேத்து கடலுக்கு அருகிலே வருகிறார். பாருங்க, எல்லாரும் என்ன கவனிக்க, இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் ஆரம்பமாக்கும். கெனசரேத்து கடல் அருகே வருகிறார். அந்த அந்த பீச்சில் 400 600 போட்டு நின்றுருக்கணுமா? 400 600 போட்டு இருந்திருக்கலாம். விடுங்களேன், 100 போட்டுன்னு வைப்போமே, 100 போட்டு இருக்குன்னு வச்சுக்கோமே. 100 போட்டில் 2 போட்டு ஆண்டோடைய கண்ணில் படுது. அவருடைய பார்வையுடைய வல்லமை ஒன்று புரிஞ்சுக்கிடணும். பாருங்கள், அந்த கண்ணுக்கு பவர் ஒன்று புரிஞ்சுக்கணும். 2 போட்டு இப்போ அவருடைய கண்ணில் வந்து விழுது. இந்த போட்டு கண்ணில் வந்து ஆண்டவருக்கு தெரியும். இந்த போட்டில் யாராவது இருந்தாங்களான்னு கேட்டால் ஆளே கிடையாது, ஆளே கிடையாது. போட்டில் ஏதாவது இருந்தால், பிடிச்ச மீன் இருந்தால் மீனும் கிடையாது. ஆனால் என் தெய்வத்துக்கு தெரியும், போட்டுக்கு ஓனர் யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். இவங்க ராத்திரியெல்லாம் மீன் பிடிச்சிட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் நிற்கிறது தெரியும். மற்ற எல்லா போட்டிலையும் மீன் இருக்குது. சிலர் வந்து போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க, சிலர் மீன் பிடிச்சி வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகுறாங்க, சிலர் வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள், சிலர் அடுத்ததாக வலைகளை போடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ என் தெய்வத்துடைய பார்வை அந்த 2 போட்டின் மேலே படுகிறது. நல்லா நினச்சிக்கிடணும், என் தெய்வத்துக்கு பார்வை ஒரு மனுஷன் மேலே பட்டா போதும், அந்த மனுஷனுடைய தலையெழுத்தை என் ஆண்டவர் மற்ற வல்லமையுடையவராக இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு அவ்வளோ வல்லமையுடையதாக இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு ஆண்டவர் அவ்வளவு வல்லமையுடையதாக இருக்கிறது. நீங்கள் நினச்ச ஆசீர்வாதம் தானேன்னு நம்ம பாடுறோம் இல்லையா? இதை தியானிக்கும் போது நான் எப்படி சொல்கிறேன், நீங்கள் என்னை பார்த்தாலே போதும், நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நீங்கள் என்னை பார்த்தாலே போதும் ஆண்டவரே. ஆண்டவருடைய பார்வையை பாருங்கள். ஒன்று இல்லாத ஒரு வெறுமை, ஆள் இல்லை, மீன் இல்லை, வெறும் படகு. இது 2 அப்படி நைஸாக ஒன்று பார்த்துட்டார். பார்த்தவர் மட்டும் அல்ல, அடுத்த ஸ்டெப்பில் ஆண்டவர் வைக்கிறார். முதல்ல பார்த்தாச்சு, அடுத்ததாக படகுல போய் ஏறியாச்சு. ஏறின பிறகு தெரியும் இது சீமோனுடையதாக இருந்தது. நான் இதை பார்த்து இப்போவே சொல்லுகிறேன், என் ஆண்டவருக்கு இப்போ என்னன்னு சொன்னான், அங்கே பிரசங்கம் பண்ணுவதை விட மறுபக்கத்தில் ஒரு பெரிய ஒரு வேலைக்காக இப்போ வந்திருக்கிறார். மீன் பிடிப்பது அல்ல, ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக இந்த வேலையெல்லாம் ஆண்டவர் காட்டுறது. இப்போ ஆண்டவர் இவ்வளோ அடையாளத்தை காட்டுவதற்கு பின்னால் ஒருத்தனை பிடிக்கணும் ஆண்டவர். அதுக்காக இப்போ இங்கே வந்து நிற்கிறார் ஆண்டவர். ஒரு மனுஷனை பிடிக்கணும், அதுக்காக ஆண்டவர் வந்திருக்கிறார். நான் சில இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டங்களுக்கு போகும்போது
சின்ன கூட்டமாக இருப்பார், கொஞ்சம் மக்கள் தான் இருப்பாங்க. அங்கே போனாலும் நாங்கள் அப்படியே ஆண்டவர் தார வார்த்தையை பிரசங்கம் பண்ணுவோம். ஆனால் நான் ரிசல்ட்டை பார்த்துருக்கிறேன். அதன் மத்தியிலையும் ஆண்டவர் யாரையாவது பிடிப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அந்த கூட்டத்திலையும் சிலரை பிடிப்பது ஆண்டவருடைய நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வத்துடைய பார்வை, கர்த்தருடைய பார்வை முதல்ல அந்த போட்டுக்கு மேலே படுது. பட்ட உடனே நேராக போட்டில் நின்று பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இங்கே இயேசு பண்ணின பிரசங்கம் இங்கே எழுதப்படலை. இங்கே பண்ணின பிரசங்கம் இப்போ முக்கியம்னு சொன்னால் அதை எழுதியிருக்கணும் இல்லையா? இயேசு பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கே பிரசங்கம் இப்போ எழுதப்படலை. விஷயம் அது அல்ல. என் ஆண்டவர் அதில் நிற்கிற பெரிய ஜனக்கூட்டத்தை அல்ல, என்னுடைய காலத்துக்கு பிறகு இந்த ஜனக்கூட்டத்தை பிடிக்கக்கூடிய ஒரு பேதுரை பிடிப்பதற்காக இப்போ ஆண்டவர் வந்திருக்கிறார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக கிடப்போம் பார்த்தீங்களா? அப்போ நினச்சிக்கிடணும், இதெல்லாம் ஆண்டவர் என்ன பிடிப்பதற்காக சில வெறுமைகளை உண்டாக்குறதாக. 80வது சங்கீதத்தில் இருக்குது, 80வது சங்கீதம் தான் நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே சமுத்திரத்தின் மச்சங்கள் முதற்கொண்டு எல்லாமே தெய்வத்துக்கு தெரியுமா. சரி, 8வது சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். 8வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிப்போம். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் இதெல்லாம் செய்கிற ஆண்டவர். சமுத்திரத்தில் சஞ்சரிக்கிறவங்களை இயேசு வாரதுக்கு முன்னாலே மற்ற போட்டுக்காரங்களுக்கெல்லாம் கொடுத்தவர் இவனுக்கு 2 கொடுத்துருக்க கூடாதா? சிலரை நிறைவான நேரத்தில் பிடிக்க முடியாது, சிலரை குறைவான நேரத்தில் தான் பிடிக்க முடியும். சிலரை நிறைவான அனுபவத்தில் பிடிக்க முடியும், சிலரை குறைவான அனுபவத்தில் பிடிக்க முடியும். ஆனால் மொத்தத்தில் என்னை எங்கே வச்சு பிடிக்கணும்னு என்னை அழைச்ச தெய்வத்துக்கு நல்லா தெரியும். என்னை எங்கே வச்சு பிடிக்கணுங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நிறைவான அனுபவமும் என்னை பிடிப்பதற்கு, குறைவான அனுபவம் என்னை பிடிப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலவற்றையும் அறிந்தவர். இன்னும் பாருங்க, பிறகு உள்ள அதிகாரங்களில் ஒரு நாளைக்கு சீசர்களை பிடிச்சி அங்கே டேக்ஸ் கட்டுறவங்க வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் தலைவர் டேக்ஸ் எல்லாம் கட்டுறது இல்லையான்னு கேட்குறாங்க. இதை அவங்க மனசுலேயே வச்சுக்கிட்டாங்க. இவங்க நேராக வீட்டுக்கு வந்தோன்னே இயேசு கேட்டார், டேய் டேக்ஸை கேட்டாங்க இல்லையா, ஒன்று செய், நீ நேர தூண்டில் போடு. நீ இது வரைக்கும் வலையே போட்டு பழகுனாலும் இல்லையா, நீ போய் தூண்டில் போடு. தூண்டில் போட்டால் அதில் ஒரு மீன் வந்து மாட்டு பார்த்துக்கும். அந்த மீனை பிடிச்சி அதுக்கு வாயை ஒன்று திறந்து பார்த்தா வாய்க்குள்ளே ஒரு வெள்ளிக்காசு இருக்கும். அந்த வெள்ளிக்காசை எடுத்து எனக்கும் உனக்கும் சேர்த்து, நம்ம 2 பேருக்கும் சேர்த்து, எனக்கு மட்டும் இல்லை நமக்கு எல்லாருக்கும் சேர்த்து டேக்ஸ் அங்கே கொடுத்து விடணும். இவர் என்ன நம்பிக்கையில் தூண்டல் எடுத்துகிட்டு போயிருப்பார், யோசித்து பாருங்க. அந்த மீன், அந்த பணம் இல்லாத மீன் மாட்டுச்சுன்னா, சில மீனுக்கு வாயில் இருக்கிறத வெள்ளிக்காசை துப்புறது வரைக்கும் இதுக்கு வேற ஒன்றும் விழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. இது கொஞ்ச நாளாகவே ஃபாஸ்டிங்கில் நடக்கணும்னு நினைக்கிறேன். வாயில் இருக்கிறது எங்கே கொண்டு போய் துப்புறதுன்னு தெரியாமல், துப்புறதுன்னு தெரியாது, விழுங்குறதுன்னு தெரியாது, அப்படியே சுற்றிட்டே நடக்குது. யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியாது, யார்கிட்ட கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாது, அப்படியே சுற்றிட்டே நடக்குது. இந்த நேரத்தில் வேற மீன் மாட்டிட்டுன்னா, குறைந்தபட்சம் நம்ம பாசையில் அது ஒரு சூற மீனாக இருக்குன்னு வச்சுக்கோமே, சால மீனாக மாட்டிட்டுன்னா தப்பாக போயிருமே. அப்போ பாருங்க, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். இவன் போவார்னு தெரியும், தூண்டில் போடுவார்னு தெரியும், எந்த மீன் சமுத்திரத்தில் எத்தனை மீன் உண்டுன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம சட்டியில் கிடக்கிற மீனே தெரியாது எத்தனை உண்டு. சமுத்திரத்தில் கிடக்கிற மீன் அவ்வளோ கிடக்குது, எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். அதுக்கு வாயில் என்ன இருக்குதுன்னு தெரியும், எல்லாவற்றையும். இந்த ஆண்டவருக்கு இவருக்கு படகுல 10 மீன் கொடுக்கறதுக்கு என்ன பெரிய காரியமாக இருக்கும்?
நான் நினைக்கிறேன் அந்த ராத்திரியில் மீனுக்கெல்லாம் கட்டளையிட்டார், வேறு எல்லாருக்க வலையிலையும் போனோம், பேதுருக்க வலையில் மட்டும் போண்டான்னு. உடனே அது மீன் கேட்டிருக்கேன், என்ன ஆண்டவரே அப்படி அங்கே போக வேண்டாம், நான் சொல்லும்போது நீ அங்கே வலையில் ஏறினா போதும், நிறைய கொடுப்பேன், ஆனால் முதல்ல எனக்கு அவனை கொஞ்சம் பிடிக்க வேண்டியது இருக்குது. என் அன்புக்குரியவர்களே, சில அடையாளங்களாக நம்ம பார்த்துக்கிடணும். பேதுருவே, கூட இருந்த எல்லாரையும் ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதிக்காமல் விட்டதை நீ ஒரு அடையாளமாக பார்த்துக்கிடணும்ண்ணே. பேதுருவே, நீ ஒரு அடையாளமாக பார்த்துக்கிடணும்ண்ணே. அதற்கு அல்ல, இதற்கு பின்னால் ஒரு பெரியதை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு பலத்த கிரியை வைத்திருக்கிறார், பலத்த காரியத்தை வைத்திருக்கிறார், பலத்த கிரியைகளை உன்னை கொண்டு நடப்பிக்க போகிறார். இப்போ பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சாச்சு. நான் திரும்பவும் சொல்கிறேன், அங்கே பண்ண பிரசங்கம் என்னன்னு இதுவரைக்கும் எனக்கு தெரியாது, அது அங்கே எழுதப்படலை. இப்போ பிரசங்கம் முடித்த உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, பேதுருவே கொஞ்சம் ஆழத்தில் வண்டியை விடு. என்ன அர்த்தம்னா, தான் எந்த போட்டில் நின்று இப்போ மீன் பிடித்தார் பிரசங்கம் பண்ணினாரோ அதே போட்டுக்கு ஏதோ ஒன்று செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருக்காக நம்ம ஒரு போட்டை கொடுத்தா கூட ஆண்டவர் அதுக்கு பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். ஆண்டவருக்காக என்ன இடம் கொடுத்தாலும் ஆண்டவர் அதுக்குரிய பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். ஒரு வீட்டில் ஒரு ஜெபம் நடத்துவதாக இருக்கலாம், ஒரு காணிக்கை கொடுத்ததாக இருக்கலாம், அல்லது வீட்டில் உட்கார்ந்து தேசத்துக்காக ஜெபிப்பதாக இருக்கலாம். கொடுத்த என்ன கொடுத்திருந்தாலும் அதுக்குரிய பிரதிபலனை ஆண்டவர் அடையாமல் விடவே மாட்டார். இம்மையிலையும் மறுமையிலையும் கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை தந்து தான் அனுப்புகிறவராக இருக்கிறார். பாதியில் அவர் விடவே மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கல, இம்மையிலையும் மறுமையிலையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடவே மாட்டார். என்ன செஞ்சிருந்தால் இந்த மனுஷன் என்ன கொஞ்ச நேரம் பிரசங்கத்து, இவர் பிரசங்கத்தை கேட்டாரான்னு சொன்னால் அதுவும் அந்த நேரத்தில் வலையை அலசிக்கிட்டே இருக்கிறார். வலையை அலசி இப்போ இங்கே பிரசங்கம் கேட்டுட்டு நான் இப்படி நினைக்கிறேன், ஏசு இப்படி பிரசங்கம் பண்ணியிருப்பார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நம்ம நினைக்கணும் ஒரே இடத்துல இல்லை, அதே இடத்த போகிற இடத்துல எல்லாம் பேசியிருக்கிறார். சில சம்பவத்தை சில இடங்கள் எல்லாம் பேசியிருக்கிறார். உன்னிடத்தில் ஒரு கணத்தை அறைந்தால் மறு கணத்தையும் காட்டு, இல்லாதவனுக்கு கொடு, இதெல்லாம் பேசிக்கணும்னு அண்ணன் வலையை அலசி பார்த்துருப்பார். ஓஹோ, போதகரும் நல்லா தான் இருக்கிறாரு, போதகமும் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் கேட்டு முடிவில் சொல்கிறாரு, பேதுருவே வண்டியை கொஞ்சம் ஆழத்தில் விடு, நான் உனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போகிறேன். அவர் சொல்கிறாரு, ராத்திரி முழுவதும் வலை போட்டுட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, சீரோவில் வந்து நிற்கிறேன், ராத்திரி முழுவதும் வலை போட்டுட்டாக்க வந்திருக்கிறேன், இனி இந்த டைம் நான் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரமாகும். ராத்திரி முழுவதும் ஜெபம் பண்ணியாச்சு, இப்போ நான் இனி உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். ஆண்டவர் சொல்கிறார், இது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய காலம் இல்லை, உனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போகிறேன், உனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போகிறேன், உனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட போகிறேன். இந்த காலை வேளையில் நீங்கள் எத்தனை பேர் சொல்லுகிறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராகப்பா, நீர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராக ஆண்டவரே, என்னை குறித்த ஒரு திட்டத்தை வெளிப்படுத்துவதற்காக என் கர்த்தர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும்னு சொல்லுகிறவங்க அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கல, எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும் ஆண்டவரே. அது நிறைவானாலும் சரி, குறைவானாலும் சரி, அது வெறுமையானாலும் சரி, வெறுமை இல்லாததாக ஆனாலும் சரி, ஆனால் மொத்தத்தில் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும். என்னை குறித்த தெய்வத்துடைய திட்டத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு ஒரு அடையாளத்தை நீர் காட்டணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லிடுங்க பார்க்கலாம். இப்போ அந்த காரியம் முடிஞ்சு இவர் நேர போயிட்டார். எனக்கு இப்போ களைப்பு தான், ராத்திரி முழுவதும் வலையை இழுத்தேன், ஒன்றுமே நடக்கலை, கஷ்டம்தான், கைக்கு பலவீனம் உண்டு, களைப்பு உண்டு, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்புகிறேன், ஆனாலும் உம்மை நம்புகிறேன், ஆனாலும் உம்முடைய சத்தத்தை நம்புகிறேன், ஆனாலும் உம்மை நான் நேசிக்கிறேன், ஆனாலும் உம்முடைய பிரசங்கத்தை நம்புகிறேன், நீர் நல்லவர் என்பதை நம்புகிறேன், நீர் சர்வ வல்லவர் என்பதை நம்புகிறேன். நம்பி உம்முடைய வார்த்தையை நம்பி நான் திரும்பவும் வருகிறேன்,
திரும்ப வருகிறேன், திரும்ப வருகிறேன். போய் ஆழத்தில் போய் வலையை போடுறாரு பாருங்க. இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க பார்க்கலாம். நேர லூக்கா 5 வாங்க, எல்லாரும் திரும்ப லூக்கா 5 வாங்க. எடுத்துக்கிட்டீங்களா? 6வது வசனத்தில் வாசிப்போம். அந்தபடி அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது வந்து சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிழத்தக்கதாய் நிரப்பினார்கள். போதும். இப்போ ஆண்டவர் சொன்னது, சீமோன் நீ உன் படகை எடுத்துட்டு வா. ஆனால் நிரப்பினது இவரோடு கூட வந்தவருடைய படவுகளை ஆண்டவர் நிரப்பினவராக இருக்கிறார். வந்தவர்களுடைய படவுகளை ஆண்டவர் இப்போ நிரப்பியாச்சு, படகெல்லாம் ஃபுல்லாகியாச்சு. இப்போ இந்த அடையாளத்தை இப்போ செஞ்சவர் ஏன் நேற்று ராத்திரி இதை செய்யலை? அதே சமுத்திரத்தில் தானே மீன் வலை போட்டார், அதே சமுத்திரத்தில் தானே மீன் கிடந்துச்சு. வேற ஏரியாவில் போட சொன்னார். நாங்கள் முன்னால் இந்த விபிஎஸ் எல்லாம் நடத்துகிறதான நேரத்தில் இருந்து குழந்தைகள்ட்டெல்லாம் கேட்போம், அந்த பிள்ளைகள் கடல் பார்த்துருக்கீங்களா? ஆமாண்ணாச்சி, கன்னியாகுமரியில் உள்ள கடலை பார்த்துருக்குறோம், ஆனால் குளச்சலில் உள்ள கடலை பார்த்தது கிடையாது. அந்த ஊரில் எப்படி இருக்கும், இந்த ஊரில் எப்படி இருக்கும்? இந்த பிள்ளைகள் நினைச்சது ஊருக்கு ஒரு கடல் உண்டுனாங்க. புரியுதா? ஊரை விட்டு ஊரில் கொண்டு போய் ஆண்டவர் பிடிக்க வச்சார். நேற்றை ராத்திரி போன அதே இடம் தானே, அதே படகு தானே, அதே வலை தானே, அதே ஆளு தானே. சிலதை ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறது நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காக, நமக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவதற்காக. ஆவியானவர் என்னை உற்சாகப்படுத்துறதுனால சொல்கிறேன், ஆண்டவர் சிலருக்கு அடையாளத்தை காட்டுகிற காலம் வருகிறது கண்களுக்கு முன்பாக. அந்த அடையாளத்தின் மத்தியில் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சாட்சி சொல்லுவதற்காக அல்ல, அதன் மத்தியில் மிகப்பெரிய ரட்சிப்பு, மிகப்பெரிய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு அடையாளத்தை தேவன் நமக்கு காட்டுகிற காலம் இதா கண்ணுக்கு முன்னால் வருகிறது, இதா நம்முடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறது உண்மையானால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராக. நீர் என்னை நேசிக்கிறது உண்மையானால் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராக. நீர் எங்களை நடத்துகிறது உண்மையானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராக. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறது உண்மையானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராக. நீர் எங்களை அழைத்தது உண்மையானால் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுவீராக. அடையாளத்தை காட்டுவீராக. ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, சில அடையாளங்கள் நம்ம என்ன காட்டணும்னு சொன்னான், நான் குறை உள்ளவன் என்பதை காட்ட, நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல என்பதை காட்ட. சரிதானா? கீழே அடுத்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். விழுந்து, ஆண்டவரே என்னை விட்டு போயிடும். முதல்ல நான் பாவி என்பதை உணர்த்துவதற்காக தெய்வம் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். தேவன் ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். என்ன கவனிச்சுக்கிடுங்க, உலகத்தில் 3 நீதி உண்டு. கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே இதுதான். கிறிஸ்தவத்துடைய அடிப்படையே இதுதான். எல்லாரும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். சுயநீதி, உலக நீதி, தெய்வ நீதி. நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். 3 சொல்லுங்க. 1 சுயநீதி, 2 உலக நீதி, 3 ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. நம்ம எந்த நீதியில் நிற்கிறோம்னு கண்டுபிடிச்சிக்கிட்டோம். நான் சுயநீதி இருக்குது பார்த்தீங்களா, சுயமா நீதி. இந்த சுயநீதி பைபிள் சொல்லுகிறது தெய்வத்துக்கு முன்னால் அழுக்கான கந்தையை போல வாக்கும். அழுக்கான கந்தை என்ன தெரியுமா? அழுக்கு துணி இருக்குது தெரியுமா? அழுக்கு துணி ஒரு கட்டத்துக்கு மேலே இது நீ உபயோகப்படுத்த முடியாது, அதே போல் தூக்கி ஒதுக்கி வைக்க வேண்டியது, எதுக்கும் பயன்படுத்த முடியாது. இதுதான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனைக்கு காரணமே தான். சுயமாக சொல்லுவாங்க, நான் பெர்ஃபெக்டா, நான் பெர்ஃபெக்ட். எப்படி? அவளை விட நான் நல்லா தான் இருக்கிறேன்.
அவரை விட நான் நல்லா தான் இருக்கிறேன், இவரை விட நான் நல்லா தான் இருக்கிறேன். இந்த சுய நீதி தெய்வத்துக்கு முன்னால் நம்ம கொண்டு வராது. உலகத்துக்கு முன்னால் கொஞ்சம் நடிக்கலாம், உலகத்துக்கு முன்னால் நானும் பரிசுத்தவான்னு சொல்லி நடிக்கலாம். ஆனால் தெய்வத்துக்கு முன்னால் இந்த நீதியை கொண்டு கிட்டவே வர முடியாது. தெய்வத்துக்கு முன்னால் இந்த நீதியை கொண்டு வர்றதுக்கு ஒருத்தன் நினச்சான், தோத்துட்டான். அவன் தான் பரிசேயன். நான் வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சரி. ஒழுங்காக தசமபாகம் கொடுக்குறேன், சரி. நான் பாவம் செய்யலை, சரி. விபச்சாரக்காரர் அவங்கள போல இல்லை, சரி. இப்போ நான் என்ன செய்யணும்? அதற்காக நான் உண்மை சோத்தரிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், போடா, நான் பாவிகளை ரட்சிக்கவே உலகத்திலே வந்தேன். நான் பாவிகளை ரட்சிக்க வந்தப்போ உன் நீதியை கொண்டு என்கிட்ட வராத, உன் நீதினால எனக்கு கிட்ட நிற்க முடியாது, நான் போகிறேன்னு சொல்லி அவர் போயிட்டார். நம்முடைய நீதி அழுக்கான கந்தையாக்கும். முதல்ல நம்ம அறிய வேண்டியது, நான் பாவி என்கிற ஒரு பார்ட்டு நம்ம ஒரு லைஃப்பில் என்னைக்கு உணர்றோமோ அதற்காகவே தேவன் ஒரு அடையாளத்தை காட்டுவார். பாருங்க, அந்த பார்ட் நமக்கு வரலன்னு சொன்னான், நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலைன்னாக்க அர்த்தம். எல்லாரும் என்னையே பார்த்துட்டுருங்க, என்னை பார்த்தாலே உங்களுக்கு பாதி பிரசங்கம் புரியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்துடைய ஆரம்பத்தில் சொன்னார், அப்போஸ்தலர்களிலெல்லாம் சிறியவன். சாகருக்கு முந்தின கடைசி அதிகாரத்தில் என்ன தெரியுமா சொன்னார்? பாவிகளில் பிரதான பாவி நான். வளர்ச்சி அப்படிலாம் போயிருக்கணும். ரிவேர்ஸில் சொல்கிறார், நான் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வர வர, இந்த கிறிஸ்துவின் அன்பை ருசிக்க ருசிக்க, இந்த கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளாக வர வர எனக்கு ஒன்று மட்டும் புரியுது, நான் இதற்கான பாத்திரவான் அல்ல, நான் இதற்கு தகுதியானவன் அல்ல. அவரே சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு முன்பாக என்னால் நிற்க முடியாது. இந்த தெய்வத்துடைய அற்புதங்களை, இந்த தெய்வத்துடைய அடையாளங்களை, இவ்வளவோ படகுகள் நிற்கிறதான நேரத்திலையும் என் படகுல நீர் ஏறி, என் படகுல பிரசங்கம் பண்ணி, என் படகை நிரப்புவதற்கு நான் தகுதியானவன் அல்ல, நான் ஒரு பாவி என்கிறத ஒரு அடையாளம் அவருக்கு வெளிப்படுத்தி விட்டது. இன்னைக்கு பலர் துணிச்சலோட கூட அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த ஸ்தாபனம் சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு விரல் நீட்டுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தனக்கு கண்ணு பிளைண்டு. நம்மளை பார்க்கறதுக்கு கண்ணு திறக்கல, மற்றவங்களை பார்க்கறதுக்கு கண்ணு திறந்திருக்கு. ஆனால் பைபிள் முதல்ல என்னை நான் யார் என்று காட்டி கொடுக்கும், அதுக்கு பிறகுதான் மற்றவங்களை நான் காட்டி கொடுக்கும். தெய்வத்துக்கு முன்னால் மட்டும் ஒரு மனுஷன் வந்து நின்று நீ யோகியரான்னு கேட்டா இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் கூட நிற்க முடியாது. சுய நீதியை தூக்கி போட்டு விடுங்கள். இப்போ இவர் நினைச்சிருப்பார், இந்த இந்த என் படகுல உள்ள மீனெல்லாம் வருவதற்கு காரணம் என் பிரயாசமா? என் பிரயாசம் சீரோ, அவருடைய வார்த்தை எனக்கு 100 மடங்கு பலனை கொண்டு வந்தது. ஆகையினால நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, நான் ஒரு பாவி. அற்புதங்கள் பெருக பெருக நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அதிசயங்களை அற்புதங்களை நடப்பிக்க அப்பாவுடைய பாதத்தில் இன்னும் தாழ்த்தணும். அடையாளங்கள், நான் குறை உள்ளவன், நான் இதுக்கு தகுதியானவன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல, நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, நான் நிற்கிறது கிருபையினால, நான் நிற்கிறது இரக்கத்தினால. கொஞ்சம் அந்த ஸ்பாட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் முதல்ல சொன்னேன், ஒரு 400 கிட்ட படகுகள் நிற்கலாம், சரி 100 வைப்ப. இத்தனை படகுகளை பார்க்காதவர் என் படகை பார்த்தார். இத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் நம்மை கண்டது கிருபை. நல்லவர்கள் என்பதனால் அல்ல, எல்லாம் இருந்ததினால இவர் படகுல வரல, ஒண்ணுமே இல்லாததினால தான் இவர் படகுல வந்தார். எல்லாம் இல்லாததுனால தான் இவர் படகுலே வந்தார். திறமைன்னு சொல்ற கொண்டா ஒன்றும் கிடையாது. ஆளு நல்லவரான்னு கேட்டால் நல்லவரும் கிடையாது. படிப்புண்டா, படிப்பும் கிடையாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரிகிறவர்கள் கரங்கள் அசைச்சா போகிற ஆமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போறேன், இந்த டைம் இவருடைய கேரக்டர் என்ன தெரியுமா? இங்க கை வச்சுக்கிடுங்க, நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு காட்டுறேன். இங்க கை வச்சுக்கிடுங்க, ஒரு வார்த்தை காட்டு. இவருக்கு கேரக்டர் என்னன்னா, ஆளு நம்ம பாசையில சொன்னா வில்லன் ஆகும்.
யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் கடைசி அதிகாரம் 21வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீ இளவயதுள்ளவனாக இருந்த போது உன்னை நீயே அறை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்திலே திரிந்தாய். போதும் போதும் போதும். இந்த டைமாக ஆண்டவர் அவரை பிடிக்கிற, இது பேதுருவை பார்த்து சொன்னதாக. பேதுருவே என்ன கவனிங்க, 3.5 வருஷம் சொல்லாத வார்த்தை இப்போ ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்கிறாரு. வார்த்தை நல்ல, பேதுருவே நீ வாலிப வயசில் 3.5 வருஷம் கம்முன்னு அவனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு 3.5 வருஷத்துக்கு பிறகு சொல்கிறாரு, உன்னை வாலிபத்தை சொல்லட்டா, நீயே பெல்ட்டை மாட்டுவ, உனக்கு இஷ்டம் போல சுற்றிட்டு நடப்ப, நீ தேடி போகல, உன்னை தேடி தான் நான் வந்தேன். அதானே அதுக்கு அர்த்தம். பேதுருவா தேடி போனார், அவர் தேடி போகலை, நான் தேடி போகவில்லை, என்னை தேடி இயேசு வந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் தேடி போகலை, அவரே என்னை தேடி வந்தார். எத்தனையோ இளை வயதில் மனம் போன போக்கில் போகிற எத்தனையோ பேரை பிடிக்கல. உன்னை பிடிப்பதற்கு காரணம், உன்னை கொண்டு சிலரை பிடிக்க வேண்டியது இருக்கிறது. அதற்காக முதல்ல நம்ம அறிய வேண்டியது, என் ஆண்டவர் என்னை பிடித்தது, ஆண்டவர் எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டினது, ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தது. நான் அல்ல, அவரே எல்லாம் என்பதை உணர்த்துகிற ஒரு அடையாளம், உணர்த்துகிற அடையாளம். சிலர் இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் சில அடையாளங்களை செஞ்ச உடனே, எனக்கு சில அற்புதத்தை செஞ்ச உடனே மற்றவங்களை மதிக்காமல் போயிட்டாங்க. நினச்சிக்கிட்டவன், கர்த்தர் எனக்கு செய்த அடையாளம், நான் தகுதியானவன் அல்ல, கிருபையினால் என்னை நேசித்து கர்த்தர் எனக்கு செய்ததாக அடையாளம். அந்த கிருபையை மட்டும் விட்டுறவே கூடாது, சுயநீதி வந்துடவே கூடாது. எல்லாம் அவருடைய கிருபை 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 கிருபை. இப்போ சுயநீதியை ஒட்டச்சாச்சு. சுயநீதி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஒரு அடையாளத்தை காட்டி என்ன செஞ்சாச்சு, உடைச்சாச்சு. எத்தனை பேர் என் கூட வர்றவங்க புரிகிறவங்க கையை வேர்த்து ஆமேன்னு சொல்லுகிற பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன். ஆமாம், ஒவ்வொரு அடையாளங்கள் ஒவ்வொரு அற்புதங்களும் நடக்க நடக்க ஆண்டவர் நம்முடைய சுயநீதியை உடைச்சிருந்தார். நேற்றைக்கு கொல்லத்துக்கு போயிருந்தோம் பார்த்துருங்க. என்னுடைய ஒரு நண்பன் ஒருவர் அங்கே இருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவதற்காக போயிருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், கொஞ்ச நேரம் அப்படி பேசி இருக்கும்போது கேட்டேன், இந்த ஒரு வார லீவுக்காக தான் வந்தார், எந்த ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஏர் இந்தியாவில் வந்தேன். நான் சொன்னேன், நம்பி இருந்தீங்களான்னு கேட்டேன், ஆறுதலாக இருந்தீங்களான்னு கேட்டேன். அப்போ அவர் என்கிட்ட சொன்ன ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் சொல்கிறாரு, பென்னி பிரதர், உண்மையிலே சில காரியம் என்ன இன்னும் ரொம்ப உடச்சி என்னை நொறுக்கி என்ன தெய்வம் பெரியவர் என்பதை காட்டுறதுக்கு இப்போ ஒரு ஃப்ளைட்டு ஒரு அடையாளத்தை குளிச்சு தாருங்க. 2 வாரம் ஆள் சர்ச்சுக்கும் போகலையா சில சூழ்நிலையினால். அதுவே மனசில் குடஞ்சிட்டு கிடந்திருக்கு. நீ பெரிய யோக்கியரவனா இல்லை, நீ பாவின்னு. அதன் மத்தியில் சரி ஃப்ளைட்டில் வந்தாச்சு இல்லையா, அங்கே வரோம், மொபைலில் ஃபுல்லாக சார்ஜ் இருந்து கொஞ்சம் நேரம் கேம் விளையாடிக்கிட்டு இருந்தேன். கேம் விளையாடிட்டு இருந்தேன். அப்படியே இருந்தது. அந்த நேரத்தில் எங்கே போனேன்னா, நேர பாத்ரூமுக்கு போனேன் ஃப்ளைட்டில். அங்கே போன உடனே என்னமோ ஃப்ளைட்டுக்கு சம்போதிச்சு என்ன அங்கே போட்டு தூக்கி அங்கே இங்கே 2 சுவர் கடையில் பட்டா பட்டா பட்டான்னு அடிக்குது. நான் அதுக்கு இடையில் நான் திறந்து இங்கே வெளியே வந்தால் அங்கே இருந்து சத்தம் கேட்குது, நாம் இப்பொழுது ஒரு வித்தியாசமான காலவசையில் சஞ்சரிக்கிறது கொண்டு எல்லோரும் சீட்டு பெல்ட்டை மாட்டிட்டு இருந்துக்கிடுங்க. உடனே சொன்னாங்க, எனக்கு சீட்டில் வர்றதுக்கு முன்னால் பின்னால் 4 சீட்டு காலியாக கிடக்கும். அவங்க சொன்னாங்களாம், பக்கத்தில் இருக்கிற சீட்டில் உட்காரணும். இப்போ அங்கே வண்டி ஒரு அங்கே இது எங்கே நடக்குது, மேலே அலையமன்றம் ஜங்ஷன்ல இல்லை, அங்கே மேலே அங்கே போட்டு சட்டம் பண்ண நடக்கும். இவர் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சொன்னாராம், ஆண்டவரே நான் பாவிதான், என்னால் இவ்வளவுத்துக்கு வேண்டாமா இருந்து. அவர் சொல்கிறாரு, 2 நிமிஷத்துக்குள்ளால நார்மல் ஆயிட்டு.
2 நிமிஷத்துக்குள்ளாக நார்மல் ஆகிட்டு. நான் கேட்டேன், பிறகு விளையாட தோணுச்சா? எங்கே பாட்டு பாடிட்டே வந்தேன்னு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் அப்பாவுடைய கிருபைன்னு சொல்கிறது. அப்பாவுடைய கிருபைன்னு சொல்கிறது. அவர் ஒய்ஃபு பிள்ளைகளெல்லாம் உண்டு. நான் சொன்னேன், அப்போ இன்னொரு தடவை இப்படி வந்தாச்சுன்னா ஊழியத்தை ஒப்பு கொடுப்பீங்க இல்லையா பிள்ளைட்டில் வச்சு? சிலர் ஆண்டவர் பிடிக்கணும்னா ஒரு யாத்திரை போதும். சவுதியிலேருந்து வீடு வரைக்கும் வார ஒரு யாத்திரை போதும். ஒரு அசைப்பு அசைச்சா போதும், சரண்டர். அவர் சொல்கிற உண்மையிலேயே நான் நினச்சது போல அல்ல, நான் நினச்சதை விட என் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவராக்கும். நான் நினச்சேன் நான் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக போயிட்டேன்னு. ஆனால் அவர் என்னை விட்டு தூரமாக போகவே இல்லை. அவ்வளவு அன்புள்ள ஒரு அப்பாவுக்கு ஒரு கைகை தட்டி அப்பாவுக்கு ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்க. அப்பாக்கெல்லாம் ஒரு அடையாளம் எதற்காக தெரியுமா? அவர் என்னோடு கூட இருக்க. நான் குறைவுள்ளவன், நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, நான் இதற்கு பாத்திரன் அல்ல, நான் இதற்கு தகுதியானவன் அல்ல, நான் இதற்கான பாத்திரன் அல்ல. இது கிருபையே, வேறொன்றுமில்லை. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, இருப்பவரே. சத்தம் உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே, எபினேசரே, எபினேசரே, என் நினைவா. நன்றி நன்றி நன்றி, ஈச்சயத்தில் சுமந்தீரே. நன்றி 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 நன்றி, கருபோல் எல்லாத்துக்கும் நன்றி ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளை ஆவியில் வளரணும்னா சுயநீதியா ஆண்டவர் ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டி ஒட்டைச்சிருங்க. ஆண்டவரே சுயநீதியை ஒட்டைச்சிருங்க இயேசுவின் நாமத்தினால. நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது. இப்ப போட்டாச்சு, சீமோனுக்கு போட்டுக்கு பக்கத்து போட்டாச்சு, சீமோனு ஆச்சு, பக்கத்தில் இயேசுவும் ஆச்சு. இப்போ அங்கே ஒரு 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 கூட்டம் நடக்குன்னு வச்சுக்கோமே. சீமோனே மீன் கிடைச்சா? சூப்பராக, இதுவரைக்கும் நான் இப்படி கண்டதே இல்லை, இதுவரைக்கும் என் படகு இவ்வளோ நிரம்பினதே கிடையாது. அதுக்கு காரணம் நீ வலை போட்டு தானே. அதுக்கு இடையில இன்னொரு விஷயத்த சொல்கிற பாருங்க. பொதுவாக மீன் பிடிக்கிறவங்க ராத்திரியாக மீன் பிடிப்பாங்க, மீன் பிடி. அதனால தான் சொன்னார் முழுவதும் வலையை போட்டு. இப்போ இயேசு எப்போ தெரியுமா மீன் பிடிக்க சொன்னார்? பகலில். இப்போ மீன் கிடைக்கிற டைமிங்கும் கிடையாது, நேரமும் இது கிடையாது. இவ்வளவு மீன் கிடைக்கும்னு சொல்லிட்டு கிடைக்குன்னு சொன்னால் ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. இந்த வெயிலில் போய் நீ இவ்வளோ மீன் பிடிச்ச ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. அப்போ நேரத்தினால கிடைச்சா? நேரத்தினால கிடைச்சதும் கிடையாது. உன்னுடைய சொந்த அறிவினால கிடைச்சதா? சொந்த அறிவினால கிடைச்சதும் கிடையாது. நீ சொந்தமா போனிய அதனால கிடைச்சதும் கிடையாது. இது எல்லாவற்றுக்கு பின்னால ஒண்ணு மட்டும், இதுக்கு நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல, நான் பாத்திரன் அல்ல.
ஆண்டவர் எங்களை நடத்துகிறத பார்த்தா ஒவ்வொரு நாளும் எனக்கு அதைத்தான் சொல்ல தெரியும். ஒவ்வொரு நாளும் சொல்ல தெரியும். ஆண்டவரே, எங்களை நம்பி நீர் ஊழியத்தை தந்தீரே, இதுக்கு நாங்கள் பார்த்துறவன இல்லை, உண்மை உள்ளவனை மட்டும் நம்பினார். எங்களுக்கு ஏதாவது ஒன்றும் கிடையாது, எல்லாம் அப்பா தான், அவர் தான், அவர் கிருபை, அவர் இரக்கம், அவர் தயவு. நாங்கள் என்று சொல்லதுக்கு ஒன்றுமே கிடையாது, கிடையாது. ஒரு நாளும் வாயில் வந்துடக்கூடாது. என்ன எல்லாம் நான் செஞ்சது, நான் உண்டாக்கினது, நான் பிரயாசப்பட்டது, நான் பிரயாசப்பட்டதுன்னு சொன்னால் தீஸ் ஈக்குவல் டு போடணும், ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது என்று சொன்னால் தீஸ் ஈக்குவல் டுன்னு போட்டா சொல்லணும், என் படகும் என் அடுத்திருக்கிறடைய படகும் நிரம்புவதற்கு அவர் நீதியே காரணம். புரிகிறவங்க ஒரு கை தட்டி கொடுத்துருங்க பார்க்கலாம். அப்பாவுக்கு நல்ல ஒரு கையை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லிருங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று, என்னை உடைப்பதற்காக, என் சுய நீதியை உடைப்பதற்காக. நான் 3 நீதியை சொன்னேன். என்னெல்லாம் நீதி சொன்னேன்? 1 சுயநீதி. சுயநீதியை எனக்கு எப்படியாவது உடஞ்சிடணும்னு சொல்லுகிறவங்க கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 2வது உலக நீதி, அதையும் ஒன்று சொல்லித்தரேன். ஏன்னா மனசில் வச்சுருக்கேன், இப்போ நமக்கு இங்கே தேவையில்லை, என்னால் இது நம்ம அறிஞ்சிருக்கோம். உலக நீதி, உலகத்துக்கு ஒரு நீதி உண்டு, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி உண்டு. அது என்னவென்றால், குடிங்க, ஆனால் குடிச்சிட்டு பைக் ஓட்டக்கூடாது. தெரியாதோ? குடிக்கலாம், ஆனால் குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது. சாராயமும் அவங்களே கொடுப்பாங்க, ஆனால் மது ஒழிப்புன்னு ஒரு துறையும் வைப்பாங்க. அப்படி ஒரு துறை உண்டு, தெரியுமா? என்னத்துக்கோ ஆண்டவருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. என்ன ஒரு மாதிரி முறைக்கிறீங்க? உள்ளதானே சொல்கிறேன். இது உலகத்துக்கு உள்ள நீதியாகும். இந்தியாவில் இடதுபுறமாக வாகனங்களை ஓட்ட வேண்டும், அரபு நாடுகளிலே வலதுபுறமாக வாகனத்தை ஓட்ட வேண்டும். நான் இந்தியாவிலேருந்து வந்திருக்கிறேன், ஆகையினால இடது பக்கமாக தான் போவேன்னு சொன்னாச்சுன்னா பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. ஏனென்றால் உலகத்துக்கு ஒரு நீதி. இந்த உலகத்துக்குள்ள நீதியை வச்சுக்கிட்டோம் தெய்வத்துக்கு முன்னால் நான் நீதிமானாக மாற முடியாது. ஏன் உலகத்தில் நீதி? ஆண்டவர் டேய், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வரி கொள்ளக்கூடாதுன்னு சொன்னேன். அங்கே போய் நாம் நீதி பேசி நிற்கக்கூடாது. ஆண்டவரே, பைபிள் அப்படி சொல்லுகிறது, ஆனால் எங்கள் தமிழ்நாட்டில் அரசாங்கமே கொடுத்ததினால நாங்கள் குடித்தோம், ஆகையினால நீர் எங்களை நீதிமானாக மாற்றித்தான் ஆக வேண்டும் சொன்னால், ஆண்டவர் உலக நீதினால எனக்கு முன்னால் நீ நீதிமானாக மாற முடியாது. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3, தேவநீதி. தேவநீதி இருக்கு பார்த்தீங்களா? நமக்கு முன்பாக நம்முடைய கண்களுக்கு அற்பமாய் படுவதெல்லாம் தெய்வத்துக்கு முன்பாக சிலது நீதியாகப்படும். மனுஷன்கிட்ட போய் சிஸ்டர், பிரதர், தண்ணியில் இறங்கி மூழ்கி ஞான ஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி பாருங்க, சி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணும். ஆனால் அதன் மத்தியில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், பரலோகம் சொல்லும் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது அவருக்கு ஏற்றதா இருக்கிறது என்று. தெய்வத்துக்கு முன்னால் அது தெய்வம் வச்ச ஒரு நீதி, தெய்வத்துக்கு நீதி. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? தெய்வத்துக்கு நீதிக்கு முன்னாலே ஒரு மனுஷனை நிற்கவும் முடியாது, முடியாது. அவருடைய கிருபையினால தான் நம்ம நிற்க முடியும், அவருடைய கிருபையினால தான் நிற்க முடியும். நான் ஒரு இடத்துல போய் கேட்டேன், 100க்கு 100 வெள்ளையும் வெள்ளையுமே போட்டிருந்தாங்க, இருந்தவங்க எல்லாரும் அப்படி தான் இருந்தாங்க. நான் கேட்டேன், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்துங்கள். பின்ன நமக்கு கை வைத்த தெரியாது, எல்லாரும் மிக்க நன்றின்னு சொன்னேன். அடுத்ததாக கேட்டேன், ஞானஸ்நானம் பெற்ற பிறகும் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்கள் அந்த கரத்தை உயர்த்துங்கள். யாரையும் காணல. அடுத்ததாக நான் கேட்டேன்,
நான் ஒரு தவறும் செய்யவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறீர்களா? உடனே 4-5 பேர் அங்கிருந்து நைஸாக கையை இப்படி உயர்த்தினாங்க. நான் கேட்டேன், அடுத்ததாக கேட்டேன், ஆண்டோடைய கற்பனைக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவங்க கையை உயர்த்துங்க. அதுக்கும் மெதுவாக கையை உயர்த்துனாங்க. ஒரு 4-5 பேர் கையை உயர்த்துறாங்க. எனக்கு இப்படிப்பட்ட 4-5 பேராக வேணும், தேவைப்பட்டுச்சு. நான் கேட்டேன், இயேசு சொன்னார், உன் கண்ணு இடரல் உண்டாக்குனா கண்ணை பிடுங்கி போடுறேன்னு. அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிஞ்சவங்க இப்போ கையை உயர்த்துங்க. அது இயேசு சொன்ன கற்பனை தானே. கண்ணு இடரல் உண்டாக்கவே செய்யலையா? ஆடி மாதத்தில் வேர்க்கிளம்பி ஜங்ஷனில் பிரியா கடையை பார்த்தா கண்ணு இடரல் உண்டாக்குமா? கலெக்டர் ஆஃபீஸில் போய் போத்தீஸை பார்த்தா அப்போ தெரியும் கண்ணில். கை இடரல் உண்டாக்குனா இயேசுடைய பிரமாண நீதி என்ன? கையை வெட்டி. நான் இதுவரைக்கும் யாரும் கையை வெட்டி தூர போட்டால நான் பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? இந்த நீதி வர்றதுக்கு முன்னால் யாராவது நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? ஆண்டவர் அப்போ எது முடியாத காரியத்தை சொல்லி இருக்கிறாரு? முடியாத காரியத்தை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, என்னிடத்தில் சேருவதற்கு இவ்வளவு பரிசுத்தத்தை நான் எதிர்பார்க்கிறேன், ஆனால் உனக்கு என்னிடத்தில் சேர முடியாது. ஆனால் நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன், நீ என் பக்கத்தில் வந்துறப்பா. நான் உன்னை கழுவி சுத்திகரித்து உன்னை நீதிமானா மாற்றுறேன். நான் உன்னை நீதிமானா மாற்றுறேன். அது எதுனதுனால? கிருபையினால. இப்போ புரிஞ்சவங்க வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நீதி பேசினா அவர் நீதி பேசுவார். ஒரு மனுஷன் நிற்க முடியாது. இரக்கம் நியாய தீர்ப்பிலே மேன்மை பாராட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால இந்த சுயநீதியும் வேண்டாம், இந்த உலக நீதியும் வேண்டாம். இந்த தெய்வத்துடைய நீதியை தெய்வத்துடைய நீதியை பார்க்க அவருக்கு உள்ளத்தில் முன்னால் வந்து உழந்து, ஆண்டவரே கிருபையினால தான் எங்களை மாற்றி இருக்கிறப்பா. பேதுருவே இங்கே வாப்பா. நீதின்னு படி பார்த்தா இயேசுக்கு எல்லாமே தெரியும். 3.5 வருஷத்துக்கு பரவாக்கன்னு சொன்னார், நீ மனம் போன போல போக்கிற நடத்துவேன். உன்னுடைய பாவத்தை எல்லாம் பட்டியலிட்டா உன் படகு நிரம்புவதற்கே பண்ண முடியாதப்பா. நான் இப்போ நீதி பேசுவதற்காக வரல, கிருபையினால் உன்னை அழைப்பதற்காக வந்திருக்கிறேன், கிருபையினால் உன்னை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த அடையாளம் எதற்காகன்னு சொன்னான்? பாவத்தை மறைத்து உன்னுடைய பாவத்தை கழுகி உனக்கு பாவ உணர்வை கொண்டு வந்து நீதி பெறதற்கு முன்பாக பாதத்தில் விழ வைப்பதற்காக. ஹல்லேலூயா. சில சட்டங்கள் என் அப்பாவுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவதற்காகவே, அப்பா நான் குறைவுள்ளவன் என்று விழ வைப்பதற்காக தான் சில அடையாளங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் சொல்கிற புரியும்னு நினைக்கிறேன். புரிகிறவங்க கரத்தை உயர்த்தி சத்தமாக ஒரு ஆமேன்னு சொல்லியிருங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லியிருங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக இந்த அடையாளத்தை ஆண்டவர் எதற்காக காட்டினார் என்றால், அதே லூக்கா 5 வாங்க. அடையாளம் எதற்காக என்றால், அந்த 5வது வசனத்தை 6வது வசனத்தை வாசிப்பா. அந்தபடியே மிகுதியான மீன்களை பிடிங்க. ரெண்டாவதாக பேதுருவே, இந்த அடையாளத்தை பார்க்கும்போது நீ நினச்சிக்கிடணும், என்னை தேடி வந்திருக்கிறவர் சாதாரண ஒரு 30 வயசு ஆள் அல்ல. இப்போ இந்த டைமில் இயேசுக்கு வயசு 30 ஆகும் கேட்டிங்களா? 30 வயசு. எனக்கு இப்போ 40 ஆகும். அப்போ இயேசுக்கு 30 ஆகும். 30 வயசு. நீ ஒரு 30 வயசு வாலிபனாக நீ என்ன பார்க்க வேண்டாம். நீ என்ன பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? சமுத்திரத்தின் மச்சங்கள் மேலும் அதிகாரம் உள்ளவராக உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாளம். ஆமா தானே இல்லையா? எதற்காக அடையாளம்? எப்பா உன்னை அழைக்க வந்திருக்கிறவர் யார் தெரியுமா? இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர். உன்னை பிடிக்க வந்திருக்கிற நான் யார் தெரியுமா? சமுத்திரத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். பேதுருவே, நீ இவ்வளவு காலம் பிரயாசப்பட்டு கொடுக்க முடியாததை கொடுக்க வைக்க முடியும். என் அழைப்புக்கு கீழ்ப்படிந்து வா, நான் உன்னை சம்பூரணமாக ஆசீர்வதிக்க முடியும் என்பதை காட்டுவதற்காகவும், உன்னை ஒரு குறைவு இல்லாமல் நடத்த முடியும் என்பதை வெளிப்படுத்துகிற
நான் யார் என்பதை காட்டுவதற்காக ஒரு அடையாளம். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடும். வலது கையை உயர்த்தி கேளுங்க. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே. திருப்பாதம் திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நீரை இயேசப்பா தாமதன்பை கண்டடைந்தே தேவ தாமதன்பை ராஜாவே தேவ. ரெண்டு கைகளை உயர்த்தி என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். சத்துரு தலை கவிழ்ந்தோட நித்தமும் கிரியை செய்திடும். என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே. என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே. கேளுங்க, ஒரு அடையாளம் காட்டுங்கப்பா. என்னை தேற்ற என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே என்று காட்டிடுமே. நீங்க அந்த அடையாளத்தை காட்டிருங்க. அவர் யார் தெரியுமா? நம்ம நினைக்கிறதை மட்டும் செய்கிறவர் அல்ல, நம்ம நினைக்காததையும் அவரால் செய்ய முடியும். நம்ம நினைக்காத வேளையிலையும் அவரால் செய்ய முடியும். நினையாத இடத்திலிருந்து செய்ய முடியும். அவரால் செய்ய முடியும் என்பதற்கு அவர் ஒரு அடையாளத்தை காட்டட்டுமே. இயேசுவின் நாமத்தினால, ஐயா, இயேசுவின் நாமத்தினால் அறிவிக்கிறேன். ஆண்டவர் இந்த பகல் வேளையில் சிலருக்கு ஒரு அடையாளத்தை காட்ட துவங்குவாராக. அல்லது இந்த வாரத்திலே இருக்கும் ஒரு அடையாளத்தை பார்ப்பீர்கள். அன்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்வீர்கள், இதுவரைக்கும் நீங்கள் கண்டதல்ல, அதற்கும் அப்புறமானவர், அதற்கும் அப்புறமானவர், அதற்கும் மகிமையானவர் என்கிற ஒரு அடையாளத்தை காட்டுவதனால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்து அறிந்த இரட்சகர் ஏதோ நோயை மாற்றுகிறவர், பெயை ஓட்டுகிறவர். இதுக்கும் அப்புறமாக சமுத்திரத்தின் ஆழங்களை அறிந்தவர், சமுத்திரத்தின் மச்சங்களை அறிந்தவர், சமுத்திரத்தில் நாம் அறியாததை அறிந்தவர், நாம் பார்க்க கூடாததை அவர் பார்க்கிற கண்களை உடையவர். என் கண்ணுக்கு தெரியாததெல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியும். அவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர் தாக்கும். பேதுருவே, உன் படகிலே வந்து நின்றவர் என்பதை அறிகிறவதற்காக ஒரு அடையாளத்தை காட்டுகிறவர். இதுவரைக்கும் நம்ம பார்க்காத சிலதை கர்த்தர் பார்க்க பண்ண போகிறார். நடக்காத சில அற்புதங்களை, கேள்விப்பட்டதாத சில அற்புதங்களை நம்முடைய காதுகள் கேட்க என் கர்த்தர் கிரியை செய்கிற ஒரு காலம் வரப்போகிறது. இயேசுவின் நாமத்தினால அன்றைக்கு அறிந்து கொள்ளுவோம், இவர் சர்வ வல்லமை உடையவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர், சகலவற்றுக்கும் அதிகாரம் உள்ளவர்.
எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட மாட்டேன். அவங்க மட்டும் அவங்க வலது கரத்தை உயர்த்தி காட்டுங்க பார்க்கல. இயேசு மிகப்பெரியவர் என்பதற்காக என் வாழ்க்கையில் ஒரு அடையாளத்தை காட்ட மாட்டவரே, ஒரு அடையாளத்தை காட்ட மாட்டவரே, ஒரு அடையாளத்தை காட்ட மாட்டவரே. சிலர் அது வரைக்கும் இவர் எப்படி தெரியுமா ஆண்டவரை கூப்பிட்டார்? ரபி, ஐயரேன்னு. ஐயரே ஆங்கில பைபிளில் மாஸ்டர்னு இருக்கு. இவர் பிரசங்கம் பண்ணின உடனே அண்ணன் நினச்சிட்டாரு ஹெட் மாஸ்டர்னு, நல்ல பாடம் நடத்துகிறாரு. இவர் நல்ல படிக்கிற ஒரு மாஸ்டர்னாக நினச்சார். கூப்பிட்டது ஐயரேனாக. ஐயரே, மாஸ்டரே, பிரசங்கம் எல்லாம் நம்ம பாசையில் சொன்ன கொள்ளலாம் கேட்டீங்களா? ஐயரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ புரிஞ்சிட்டு, தனக்கு பாவ உணர்வு வந்தாலே அவருக்கு மறுபக்கம் புரிஞ்சிட்டு, அடையாளத்துக்கு பிறகு ஆண்டவரை பார்க்குற பார்வையை மாறிவிட்டது. நான் பாவி, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நான் பாவி, நீர் என் போட்டில் வருவதற்கு தகுதியானவன் அல்ல, நீர் என் வீட்டில் வருவதற்கு தகுதியானவன் அல்ல, என்னை தேடுவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. போஸ்டிங்கை மாறிட்டு பாருங்க. இதுவரைக்கும் பார்க்காத கிறிஸ்துவுடைய மகத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை காட்டுவாராக இயேசுவின் நாமத்தினால். கடைசியா மூன்றாவது அடையாளம் எதற்காக? 10வது வசனம். 10வது வசனத்தை வாசித்து நம்ம முடிச்சிருவோம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். பயப்படாதே. ஹல்லேலூயா. இதுக்காக தான் அப்பா வந்திருக்கிறேன், இதுக்காக தான் வந்திருக்கிறேன். இவ்வளவு நேரம் காட்டுற அடையாளம் எதுக்கு தெரியுமா? ஒன்றை பிடிப்பதற்கு, மீன் பிடிக்கிறதற்காக நான் வரல, ஒன்றை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன், ஒன்றை பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. கடவுளை கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இப்போ நம்பிக்கை வந்தாச்சு. முதல்ல ஒன்றும் இல்லாத நிலைமையிலன்னு சொன்னால் மற்ற படகுல நின்றவங்க எல்லாம் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? பிள்ளைக்கு பிஸ்னஸ் பொழிஞ்சு போச்சு, அதனால் மற்றவருக்கு பின்னால் பிரசங்கம் பண்ண இறங்கியாச்சுன்னு. புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல ஒன்றும் இல்லாமல் இருக்கல. அப்போ வான்னு சொல்லி கூப்பிட்டா அவர் போனாலும் வெறுத்து போயிருப்பார். என்னது வெறுத்து போயிருப்பார்? பிஸ்னஸ்லேயும் ஒரு முன்னேற்றம் இல்லை, பின்ன இனி ஊழியத்துக்காவது இறங்கணும். பிஸ்னஸ் டாப்பில் இருக்கும் போதாக்கும் உயர்த்தி வச்சுட்டா கூப்பிட்றாரு. இதையெல்லாம் எனக்கு காட்ட முடியும், நீ எனக்கு பின்னால் வா, எனக்கு பின்னால் வா. நீ காரணம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகுதையா, நீ காரணம் அநேக வெறுமையானவர்களுடைய நிலைமைகள் மாறப்போகிறதையா. இதெல்லாம் ஆண்டவருடைய மனசுல உண்டு. பேதுருவே, நீ காரணம் கொர்நேலியுடைய வீட்டிலே ஒரு அசைவு உண்டாக போகுதையா. பேதுருவே, நீ காரணம் எருசலேம் அசைய போகுதையா. பேதுருவே, நீ காரணம் மரித்தவர்கள் உயிரோட எழும்ப போகிறாங்க ஐயா. நீ காரணம் தேவாலயத்தில் அசைவு உண்டாக போகிறதையா. ஆகையில வா, ஒன்ன பிடிப்பதற்காக வந்திருக்கிறேன். அதுக்கு தான் இந்த அடையாளம், அதுக்கு தான் இந்த அடையாளம். இப்ப சொல்லுங்க, அடையாளங்கள் எதற்காக ஆண்டவர் காட்டுறாருன்னு சொல்லுங்க. இவரே நிர்பாக்கியம் சொன்னார், இவ்வளவு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக. பேதுருட்டை கேட்டா சொல்லுவார், இந்த அடையாளங்கள் எல்லாம் என்னுடைய சுய நீதியை உடைத்து எனக்குள்ளே பாவ உணர்வை உண்டாக்கினது. இந்த அடையாளங்கள் சர்வ வல்லமை உள்ள இரட்சகர் யார் என்பதை பார்க்க வைத்தது. இனி என்ன தைரியம்னாலும் இவரை பின்பற்றலாம். ஏனென்றால் வாழ்விலும் தாழ்விலும் இவர் என்ன விடவே மாட்டார். யார் இவர் நினைச்சா எந்த இல்லாய்மைகளை மாற்ற முடியும். இவர் பட்டினி போட மாட்டார். இவர் பட்டினி போடுகிறவர் அல்ல. ஆகையினால இவரை பின்பற்றலாம். இவரை பின்பற்றினா குறைவில்லாமல் என்ன நடத்துவார். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இழந்து திரிவதில்லை. இவரை பின்பற்றினா ஒரு நாளும் ஒரு குறைவும் இல்லாமல் நடத்துவார். கையில காசு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாயிருக்கும் வயிறுக்கும் பட்டினி இல்லாமல் நடத்த முடியும். அந்த அவரை தைரியமாக பின்பற்றலாம். ஆகையினால அவரை பின்பற்றுவேன். அதற்காக ஒரு அடையாளம். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா?